வணக்கம். At-Night Physics by Arun என்கின்ற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சாப்டர் வீடியோவில் வந்து நம்ம நிலை மின்னியல், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஒரு MCQ கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன MCQ கொஸ்டின் சார் பார்க்கலாமா? Q1 மற்றும் Q2 ஆகிய நேர் மின்னூட்ட அளவு கொண்ட இரு ஒரே மாதிரியான மின்கடத்து பந்துகளின் மையங்கள் R இடைவெளியில் பிரிக்கப்பட்டு உள்ளன. அவற்றை ஒன்றோடொன்று தொடச் செய்துவிட்டு பின்னர் அதே இடைவெளியில் பிடித்து வைக்கப்படுகின்றன எனில் அவற்றிற்கு இடையிலான விசை என்னவாகும்? நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் பிசிக்ஸ் அப்படிங்கிற தேர்வில் 2004-2005 ஆண்டுல கல்வியாண்டுல இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இடையான விசை என்னவாகும்? முன்பை விட குறைவாக இருக்கும், அதே அளவு இருக்கும், முன்பை விட அதிகமாக இருக்கும் சுழி. முன்பை விட என்ன சார்? அதாவது இரண்டு பந்துகள், அவற்றை ரெண்டுலேயுமே மின்னூட்டங்கள் இருக்கு. ஒன்னுல Q1 இன்னொன்று Q2 அப்படின்னா கூலும் விதிப்படி அவற்றுக்கிடையே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். விசைக்கு ஃபார்முலா என்ன சார்? 1/4πε0 into Q1 Q2 by R square. இந்த 1/4πε0 ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும், அதை கூட K என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ F is equal to K into Q1 Q2 by R square. இப்போ என்ன செஞ்சோம்? அந்த ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டு பந்தையும் பக்கத்துல கொஞ்ச நேரம் ஒட்டி வச்சுட்டு திரும்பவும் அதே டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிறோம், பிரிச்சு வச்சோம். அப்போ புதுசா திரும்ப ஃபோர்ஸ் இருக்குமா சார்? இருந்தா எவ்வளவு இருக்கும்? எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று தொடுவதற்கு முன் ஃபோர்ஸ் வந்து K into Q1 Q2 by R square. ஓகேயா? கூலும் விதிப்படி. இப்ப தொடும்போது என்ன சார் ஆகுது? தொடும் பொழுது மின்னோட்ட பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு என்ன சார் இருக்கும்? Q1 அதிகமாவோ இருந்தது, Q2 கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். Q1ல எவ்வளவு அதிகமா இருக்கோ அது வந்து Q2 போயிடும். அப்ப நெட்டா என்ன சார் வரும்? அதாவது சராசரி இரண்டுக்கு வந்து ஒரே அளவாக இருக்கும். ஒரே அளவுன்னு சொன்னாலே அது அர்த்தம் Q1 Q2 அதனுடைய சராசரி அளவு ரெண்டுலையும் சமமான சார்ஜ். உதாரணத்துக்கு முதல்ல இது ரெண்டுடைய கூட்டுத்தொகை 10ன்னு வச்சுக்கோங்க. இப்ப Q1 + Q2/2 5. ஸோ ரெண்டுலையும் சமமான சார்ஜ் 5. அப்போ முதல்ல எப்படி சார் இருந்திருக்கும்? அது 1, 9, 2, 8, 3, 7 எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ வந்து 5. ஓகேயா? ஸோ எனவே இப்போ விசை எவ்வளவு சார்? F dash is equal to K into Q1 Q2 by R square. அதே தான் சார், அதே சொல்றீங்க. K Q1 எவ்வளவு சார்? Q1 + Q2/2. Q1 + Q2/2. Q2 எவ்வளவு சார்? அதே Q1 + Q2/2. அதனால ஸ்கொயர் by R square. இப்போ இந்த ரெண்டும் சமமா? இது அதிகமா இது அதிகமா இல்ல ரெண்டுமே 0 ஆயிடுமா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? அதான் எழுதியிருக்கு. Q1 + Q2/2 the whole square. இதன் மதிப்பு Q1 Q2 வின் மதிப்பை விட எப்போதுமே அதிகமாகத்தான் இருக்கும் என அறிவோமா சார்? பார்த்துருவோம், அறிஞ்சிருவோம். ஓகேயா? ஸோ நான் முதல்ல சொன்னேன் Q1 + Q2 10ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இது எவ்வளவு? 5. 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. சார் இது தொட்ட பிறகு, தொடறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இது 1, இது 9. அப்போ எவ்வளவு? 9 Q1 × Q2. அப்போ இந்த Q1 × Q2 அப்படிங்கிற மதிப்பு வந்து 2 8 இருந்தால் 16, 3 7 இருந்தால் 21, 4 6 இருந்தால் 24. சரியா? 5 5 இருந்தால் 25, திருப்பியும் 6 4 இருந்தா அதே தானே. 4 24, 6 24. ஸோ எப்படி பார்த்தாலும் இது இந்த 25ஐ விட கம்மியா தான் இங்க வருது. சரியா? அதனால F dash is greater than F. இந்த ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் நம்ம நியூமெரிக்கல் எபிலிட்டி, எண்களோடு நாம் எப்படி விளையாடுகிறோம் என்பதை பொறுத்து. ஆக F dash is greater than F. ஆக அந்த பந்துகளுக்கு இடையிலான விசை முன்பை விட அதிகமாக இருக்கும் என்ற மூன்றாவது தெரிவு ஆப்ஷன் C is the right answer. Okay? You will see some other MCQ in the chapter electrostatics in the next video. Till then, thank you one and all.